الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. كتاب اللباس. باب استحباب الثوب الأبيض وجواز الأحمر والأخضر والأصفر والأسود وجوازه من قطن وكتان وشعر وصوف وغيرها إلا الحرير. قال الله تعالى: يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير. கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு ஆடைகள் பற்றிய தலைப்பு. 117வது பாடம். வெள்ளை ஆடை அணிவது விருப்பத்தக்கது. சிவப்பு, பச்சை, மஞ்சள், கருப்பு நிற ஆடைகளும் கூடும். பருத்தி, கம்பளி போன்ற பட்டு அல்லாத ஆடைகளும் அணிவது கூடும். இந்த தலைப்பில் சூரத்துல் ஆராஃபுடைய 26வது வசனத்தில் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான்: ஆதமின் மக்களே, உங்களின் மறைவு பகுதிகளை மறைக்கும் ஆடையையும் அலங்காரத்தையும் நாம் இறக்கி வைத்துள்ளோம். இரையச்சம் என்னும் ஆடைதான் சிறந்ததாகும். இன்னொரு வசனத்தில், வெப்பத்தில் உங்களை பாதுகாக்கும் ஆடைகளும் போரில் உங்களை பாதுகாக்கும் ஆடைகளையும் உங்களுக்கு அவன் ஏற்படுத்தினான். இங்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அதனுடைய ஒழுக்கங்களை இங்கு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஆடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இங்கு நமக்கு ஒழுக்கங்களை கற்றுத்தரப்படுகின்றது. இந்த தலைப்பில் நாம் பார்க்கும் பொழுது ஆடைகளிலே சிறந்த ஆடை என்று பார்க்கும் பொழுது அது வெள்ளாடையாக இருக்கின்றது. வெள்ளை நிறமுள்ள ஆடை சிறந்ததாக இருக்கின்றது ஆணுக்கு பொதுவாக. அதை தவிர சிவப்பு, பச்சை, மஞ்சள், கருப்பு இதை போன்ற ஆடைகளையும் அணிவது என்பது கூடுமானது, இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆம், அதே போல பஞ்சு மற்றும் பருத்தி, கம்பளி போன்ற ஆடைகளும் என்ன அனுமதிக்கப்பட்டது. இல்லல் ஹரீர், அங்கு பட்டாடை தவிர. பட்டாடை தவிர இது ஆண்களுக்கு குறிப்பாக இந்த நிறமுள்ள ஆடைகளை அணிவதும் அனுமதிக்கப்பட்டது. இதில் சிறந்தது வெள்ளை ஆடை இங்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இங்கு 2 விதமான ஆடையை பற்றி நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார். ஒன்று, உங்களின் மறைவு பகுதிகளை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை. இது மிக அவசியமான ஒன்று. ஒரு மனிதன் தன்னுடைய மர்மஸ்தலத்தை அவன் மறைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். அதே மற்ற கால்நடைகளுடைய நிலை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு முடியோ அல்லது அவர்களுடைய கம்பளியோ அல்லது வேறு ஏதோ ஒரு மூலமாக அங்கு அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பிரத்யேகமாக ஆடையுடைய இந்த விஷயத்தை அவன் ஆக்கியிருக்கின்றான். அதில் கடமையான விஷயம் என்று பார்க்கும் பொழுது இது மனிதனுடைய மர்மஸ்தலத்தை அவன் மறைக்கக்கூடிய உறுப்புகளை அதை மறைக்கக்கூடிய ஆடையாகவும், இரண்டாவது ஆடை அலங்கரிக்கக்கூடிய, தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய. அப்போ முதல் கடமையானது என்று பார்க்கும் பொழுது ஆடை நம்முடைய உடலை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். முதல் ஆடை பிரத்யேகமாக நம்முடைய மறைவு, நம்முடைய மர்மஸ்தலத்தை மறைக்கக்கூடிய உறுப்புகளை அது நம்முடைய ஆடை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எந்த ஆடை நம்முடைய குறிப்பாக முன்பின் துவரங்களை மறைக்கவில்லையோ, அதனுடைய தோற்றத்தை வெளிப்படுத்துகின்றதோ, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த ஸ்கின் ஃபிட்டும் அல்லது ஸ்ட்ரெச்சான இப்படி புதிதாக வரக்கூடிய ஆடைகள் பார்க்கும் பொழுது மனிதன் ஆடை அணிந்திருக்கின்றான், ஆனால் அவருடைய முழு அங்கமும் அங்கு தெரிய வருகின்றது. அங்கு மக்கள் அது அணியக்கூடிய நிலை இருந்தாலும் அவருடைய முழுமையான உடலுடைய அங்கமே இங்கு தெரிகின்றது. அப்படிப்பட்ட ஆடை அது கூடாது. ஆடை என்பது நம்முடைய அங்கத்தை மறைப்பதற்காக. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுதும் அங்கு 2 சாரார்கள் நரகவாசிகளாக இருப்பார்கள் பெண்களில். அதில் ஒன்று ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள்.
என்ன அர்த்தம்? ஆடை அது டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படையாக தெரியக்கூடிய ஆடையவும் இங்கு இருக்கும். அதே போல மறைக்கக்கூடிய உடலை உடைய இந்த மேனியை மறைக்கக்கூடியதாக இருந்தது, ஆனால் அங்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகவே இருக்கக்கூடிய பார்க்கும். நாம இப்பொழுது இருக்கக்கூடிய சமகாலத்தில் பார்க்கும் பொழுது புர்காவும் ஹிஜாபும் வந்து அப்படிப்பட்ட ஒரு டிசைனை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள், நம்முடைய ஆடை முதல் நம்முடைய உறுப்புகளை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், நம்முடைய அங்கங்களை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த ஆடை மறைக்கவில்லை என்றால் அது ஆடையாக கருதப்படாது. நாம் பார்க்கின்றோம், ருக்குல சுஜூதுல போகக்கூடியவங்க பேண்ட் மற்றும் டி ஷர்ட் அணிந்து இருக்கும் பொழுது அது குட்டையாக இருக்கும் பொழுது என்ன ஆகுது? ருக்குவிலும் சஜிதாவிலும் போகும் பொழுது அவருடைய மறைக்கக்கூடிய உறுப்புகள் வெளியேறு அது தென்படுகின்றது, அது மறைக்காத நிலையில வெளிப்பட்டு விடுகின்றது. யோசிச்சு பாருங்க, வெளிப்பட்ட நிலையில தொழுவும் பொழுது அவருடைய தொழுகையே கூடாது. இரண்டால் மறைக்கக்கூடிய உறுப்புகள் மறைக்கணும். ஆனா நாம இந்த விஷயம் வந்து ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம். சிறு குழந்தைகள், நம்முடைய வரக்கூடிய மாணவர்களும் வரக்கூடிய சின்ன என்ன செய்யணும், இதையும் நாம இந்த விஷயத்தை கவனம் கொள்ள வேண்டும். இப்போ இது ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ் தஆலா அலங்கரிக்கக்கூடிய ஆடைகளையும் நான் உங்களுக்காக இறக்கினேன், உங்களுக்காக அமைத்தேன். அப்போ ஒரு மனிதன் தன்னை ஒரு நல்ல ஒரு தோற்றத்துடன் வைத்துக் கொள்வது என்பது மார்க்கம் இது நமக்கு ஊக்குவிக்க இருக்கின்றது. குறிப்பாக நாம நல்ல ஆடையை அணிவதனால் அதுல பெருமையோ ஆணவமோ இல்லாமல் நாம அணியும் பொழுது அது அனுமதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல ஆண்கள் ஆடைகளை அணியும் பொழுது அவருடைய கீழ் ஆடை கரண்டைக்கால் மேல வந்து இருக்க வேண்டும். அது கைலியாக இருக்கட்டும், அது பேண்டாக இருக்கட்டும், ஜுப்பாவாக இருக்கட்டும், வேற எந்த ஒரு அது தோப்பாக இருக்கட்டும், அனைத்துமே என்ன கரண்டைக்கால் மேல இருக்க வேண்டும். கரண்டைக்கால் கீழே இருப்பது பெரும் குற்றத்தில் ஒன்றானது, கபாயிரில் ஒன்றானது. ஏனென்றால் மார்க்கத்தில் கபாயிர் பெரும் குற்றம் என்று எப்பொழுது சொல்வோம்? அந்த குற்றத்திற்கு தண்டனை நிர்ணயிக்கப்பட்டிருக்கும், அந்த அப்படிப்பட்ட குற்றத்திற்கு தான் என்ன பெரும் பாவம் என்று சொல்லப்படும். அப்போ கரண்டைக்கால் கீழே அணியக்கூடியவர்களுக்கு பிரத்யேகமாக தண்டனை கொடுக்கப்பட்டது. யாருடைய ஆடை கரண்டைக்கால் கீழே இருக்குமோ அந்த இடம் வந்து நரகத்தில் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. இன்னொரு வசனத்தில் இன்னொரு ஹதீஸில் சொல்லும் பொழுது, பெருமையுடன் ஒருவன் அணிகின்றார் என்றால் அவனுக்கு பெரிய ஒரு தண்டனை, இதைவிட மிக மோசமான தண்டனை இருக்கும் என்று. அப்போ நம்முடைய ஆடைகள் அன்புக்குரியவர்களே, ஒன்று அலங்கரிப்பதற்காக இது அனுமதிக்கப்பட்டது. அதனால பெருமையோ ஆணவம் நம்ம கொள்ளக்கூடாது. நல்ல ஆடையை அணிவது சிறந்ததாக இருக்கின்றது. பிரத்யேகமாக நாம பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே தெளிவாக கூறுகின்ற, யா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளே, ஆதமுடைய மகனே, புது வீணத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு வரும் பொழுதெல்லாம் உன்னை நீ அலங்கரித்துக் கொள். என்ன அர்த்தம் அலங்கரித்துக் கொள் என்றால், நல்ல ஆடையை நீ அணிந்து வருவாயாக. நாம பார்க்கிறோம், மிகவும் பழைய துணியை அணிந்து கொண்டு வரோம். இது வந்து சரி, ஒரு நல்ல ஒரு பண்பு கிடையாது. ஜமாத்துடன் சேரும் பொழுது, ஒரு 4 பேர் சேரக்கூடிய இடத்துல நாம திருமணம் என்று போகும் பொழுதோ அல்லது வேற ஏதாவது ஒரு மீட்டிங் என்று போகும் பொழுதோ எவ்வளவு நம்முடைய ஆடை, எந்த சிறந்த ஆடை அணிய வேண்டும் என்று யோசிக்கிறோம். பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது மட்டும் என்ன பழைய துணியை வைத்துக் கொண்டு வரும் பொழுது இந்த வசனத்திற்கு முரணாக செய்யும். அல்லாஹ் நீங்க வரும் பொழுது இந்த குல்லி மஸ்ஜித், எப்பொழுதெல்லாம் பள்ளிவாசலுக்கு நீங்க வருவீங்களோ அங்கு உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அலங்கரிப்பது என்பது என்ன? நல்ல ஆடையை அணிந்து ஆறுங்கள் என்று நபி அல்லாஹ் தஆலா நமக்கு கூறுகின்றார். இப்போ 2 விதமான இந்த ஆடை அல்லாஹ் தஆலா இறக்கியிருக்கின்றான். இதை தவிர சிறந்த ஆடை என்று பார்த்தாலே ஒரு மனிதனுக்கு தக்வா என்று சொல்லக்கூடிய ஆடை தான். அது என்ன? இறையச்சம். அல்லாஹ் தஆலாவுடைய அச்சத்துடன் இந்த உலகத்தில் வாழ்வதுதான் உண்மையான இருக்கக்கூடிய ஆடைகளிலே சிறந்த ஆடை என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அதில் என்ன? பாவ மன்னிப்பு தேடுவது. அல்லாஹு தஆலாவிடம் நாம் செய்த தவறை அதற்கு பாவ மன்னிப்பு தேடுவது ரொம்ப இலகுவானது. அதுவும் என்ன சிறந்த ஆடை என்று பார்க்கும் பொழுதும் இலகுவான ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது தக்வா தான். அல்லாஹு தஆலாவிடம் நம்ம அஞ்சி அவருடைய கட்டளையை நாம நிறைவேற்றிய வண்ணமாக, அதுல ஏதாவது சில தவறுகள் ஏற்படும் பொழுது பாவ மன்னிப்பு தேடிய வண்ணமாக இருக்கும் பொழுது அதுதான் உண்மையான இறையச்சம், தக்வா என்ற. அல்லாஹு தஆலா இங்கு இந்த திருமறையில் சொல்லும் பொழுது மிக இறையச்சம் என்னும் ஆடைதான் சிறந்ததாகும். அப்போ ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில அவனுடைய கடமையான ஆடையாக இருக்கட்டும்,
அதே போல தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய ஆடையாக இருக்கட்டும், இந்த அலங்காரத்தை விட சிறந்த ஒரு ஆடை என்பது என்ன? உன்னுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இரையச்சம் தான். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், பார்த்து கொண்டிருக்கின்றான். அவன் எல்லா விஷயத்தையும் எதுவுமே என்ன அவனுக்கு அவன் எந்த ஒரு விஷயத்திலும் பாராமுகம் இல்லை, எல்லாத்தையும் மானிட்டர் செய்து கொண்டிருக்கின்ற என்ற அச்சத்துடன் நாம் வாழும் பொழுது இதுதான் உண்மையான ஒரு ஆடை என்று இந்த வசனம் நமக்கு கூறுகிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நாம ஹதீஸ்களுடைய விஷயங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆடைகளை அறிந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற இந்த வெள்ளை நிறத்தை தவிர வேறு என்னென்ன ஆடைகள் அணிந்தார்கள் என்று விஷயங்கள் நாம் பார்க்கலாம். ஆக பொதுவாக ஆடை நம்முடைய உறுப்புகளை, நம்முடைய உடல் அங்கத்தை மறைக்க வேண்டும். அதுவும் ஆண்களுக்கு கரண்டைக்கால் மேல அணிய வேண்டும். அது டிரான்ஸ்பரண்டும் மிகவும் இறுங்கி நிலையில இருக்கக்கூடாது. இது அடிப்படையான விஷயம். வேற எல்லா விதமான ஆடைகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட சில ஆடைகள், அதுதான் இங்கு பட்ட ஆடையோ அல்லது மற்ற காவிய ஆடை என்ற இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நாம் பார்க்கலாம்.